இந்தியா பாகிஸ்தான் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை எந்த அளவுக்கு தீவிரம் அடைஞ்சிருக்கு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்குறோம். நான் இப்போ டெல்லியில் தான் இருந்து நான் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு எல்லாருக்குமே தெரியும். டெல்லி வரைக்கும் இந்த பிளாக் அவுட் அப்படின்றது அமல்படுத்தப்பட்டிருக்கு. உங்களால் பின்னாடி பார்க்க முடியும். முழுக்க முழுக்க எல்லா பகுதிகளுமே முழுமையாக இருளில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய நகரங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற இடங்களுக்கும், அதாவது ராஜஸ்தானுடைய உதய்பூர் மாதிரியான இடங்கள், சண்டிகர் மாதிரியான இடங்கள், இதெல்லாம் எல்லையிலிருந்து ரொம்ப தூரம் இருக்கக்கூடிய இடங்களாக இருந்தாலும் கூட தாக்குதல் அப்படின்றது அங்கும் டார்கெட்டாக வைக்கப்பட்டதன் காரணமாக டெல்லியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இப்போது நகரம் முழுக்கவுமே கொஞ்சம் கொஞ்சமாக முழுமையாக இருள் சூழப்பட்டு வருது. ஏன்னா ஒருவேளை விமான ரீதியிலான தாக்குதல்கள் ஏதாவது வருது அப்படின்னா எது நகரம், எது மக்கள் வசிக்கக்கூடிய இடம், எது காலியான இடம் அப்படின்றத கன்ஃபியூஷன் ஆக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிளாக் அவுட்டு. சாலைகளில் எரியக்கூடிய விளக்குகளை கூட உடனடியாக ஊழியர்கள் வரவழைக்கப்பட்டு அது எல்லாமே அதோட ஒயர் கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை சோலாரில் இயங்குது அப்படின்னா அதையும் எடுத்து விட்டுட்டு இருக்காங்க. ஸோ சொல்லவே இல்லை, திடீர்னு ஒரு 11-11:30 மணிக்கு மேலே தான் வந்து டெல்லியிலையும் கொஞ்சம் இந்த பிளாக் அவுட் அப்படின்றது வந்துட்டு இருக்கு. ஸோ டெல்லியும் ஒரு விதமான பதற்றமான சூழல் அப்படின்றது இருக்கு. பொதுமக்கள் பொதுவெளிகளில் போக வேணாம் அப்படின்னு அறிவுறுத்திட்டு இருக்கிறாங்க. இந்தியா கேட் மாதிரியான இடங்கள்ல இருக்கும் பொழுது அங்கே எல்லாத்திலையுமே உடனடியாக மக்கள் அங்கிருந்து வெளியேறணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த இடம் இது ஒரு குடியிருப்பு இடம். இந்த இடம் முழுக்கவுமே பிளாக் அவுட் செய்யப்பட்டிருக்குது. மின்சாரம் அப்படின்றது முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ தொடர்ந்து என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத தொடர்ச்சியாக நம்ம த கேபிட்டல் சேனலில் அப்டேட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்.